இன்னைக்கு ஹீரோக்கள்லாம் இன்னைக்கு தலைவர்கள்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க, மேக்கப் பண்ணிக்கிறாங்க, வெளியில வர்றவங்க என்னென்னமோ நடக்குது. அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். கல்விங்கிறது புத்தகத்தை படிச்சா மட்டும், டிகிரி வாங்கிட்டா மட்டும் அந்த கல்வி நமக்கு கிடைச்சிடுறது இல்ல. வெறும் அந்த டிகிரியை மட்டும் வச்சுக்கிட்டு எனக்கு டிகிரி எந்த வகையிலையும் உதவி செய்யல அப்படின்னு ஒரு காமராஜர் வந்திருப்பாரா? டாக்டர் அப்துல் கலாம் இந்தியாவுடைய முதல் குடிமகனானார். அவர் அவ்வளவு படிச்சவரா? இருந்தும் மாணவர்கள் பின்னாலேயே தான் சுத்தினார் அவர் வந்து ஏன்னா இந்தியா அங்கதான் இருக்கு. நீங்க எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி. அவர் எப்படிப்பட்ட ஞானி அப்படின்னா, எனக்கு அப்துல் கலாம்னா யாருன்னே தெரியாதுங்க. சென்னைக்கு வந்தப்போ கூட சும்மா நைட்ல அப்படியே டிவியை நோண்டிக்கிட்டு தெரியும் அவர் ஒரு சயின்டிஸ்ட். அப்போ அவரை கொண்டு போய் பிரசிடென்ட் ஆக்குறாங்க. அடப்பாவி, அவர் பாட்டில் விஞ்ஞானி நல்லா இருந்தாரா, ஏன்டா பிரசிடென்ட் ஆக்குறீங்க? இவ்வளவுதான் அவர் மேல நமக்கு இருந்த ஒரு அறிவு. அவரை பற்றி ஒரு குறிப்பும் தெரியாது. நைட்டு ஒரு 11 மணிக்கோ 10 மணிக்கோ சேனலை போட்டுக்கிட்டே போறோம். ஒரு சேனல்ல போடுறான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மரணம் அப்படின்னு. இவன் ஏதோ தமாஷா போடுறான் போல இருக்குன்னு அடுத்து 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 போடுறான். எந்த சேனல்லையுமே வரல. ஆனா பக்குன்னு இதயத்துல ஒரு சுருக்குன்னு குத்துது. அவர் மேல எனக்கு காதல் கிடையாது, மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது, அவருடைய வரலாறு கூட எனக்கு தெரியாது. ஒரு அட்டாக்கிங் கொடுத்தாரு பாத்தீங்களா, அவன்தான் தலைவன். இதுக்கப்புறம் எல்லா சேனலும் பார்க்குறேன். வர 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 அந்த நியூஸ் பெருசா போடுறாங்க. என்னை அறியாம கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அதுதான் தலைவன். அது மாதிரி காமராஜர், அவர் பெரும் தலைவர். இன்னைக்கு வரைக்கும் தலைவர்னு காமராஜர் மட்டும்தான். அவர் ஒருத்தர் மட்டும்தான் என் பிள்ளைகள், என் பிள்ளைகள்னு தான் அவர் சொல்லுவார். என் பிள்ளைங்க, என் பசங்க படிக்கணும்டா, என் பசங்க படிக்கணும்டா அப்படின்னு சொன்னவர் அவர் ஒருத்தர் தான். இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு, காமராஜருக்கு எவ்வளவு இருந்தது. 4 கதர் வேட்டியும் 55 ரூபா பணமும் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தலைவர். அந்த வயசுல எனக்கு ரொம்ப பிராயம், இளம் பிராயத்திலேயே 6th ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் மேல் ஒரு ஈர்ப்பு வருது. அவர் மேடையில் நின்று கலைஞர் மாதிரி அடுக்கு மொழியில பேசுறவரும் இல்ல, வாஞ்சிநாதன் மாதிரி வீரவசனம் பேசுறவரும் இல்ல, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி அடுக்கு மொழி பேசுறவரும் இல்ல. ரொம்ப சொற்பமா, ரொம்ப ரொம்ப காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு ரொம்ப எளிமையா பேசுவார். அவர் எப்படி அந்த சின்ன குழந்தையான என்ன இருத்தார். அதுதான் தலைவன். இன்னைக்கு ஹீரோக்கள்லாம், இன்னைக்கு தலைவர்கள்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க, மேக்கப் பண்ணிக்கிறாங்க, வெளியில வர்றவங்க என்னென்னமோ நடக்குது. அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த பணியை டாக்டர் அப்துல் கலாமும் கர்ம வீரர் காமராஜரும் செஞ்ச பணியை நம்ம ஜான் பிரிட்டோ கையில் எடுத்திருக்கார். இதை அவர் செவ்வனே செஞ்சிட்டாருன்னா, நம்மெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி செய்ய வச்சுட்டோம்னா, இதை விட ஒரு சீர்திருத்தம் தேவையே இல்லை. இன்னைக்கு கல்வியினால மட்டும்தான் இந்தியா சுபிட்சம் பெற முடியும். கல்வி இனிமேல் அடுப்படியில தோசை சுட கூட போக முடியாது. பொண்டாட்டி நிமிர்ந்து நின்று பேச முடியாது. அவ்வளவு தூரம் கல்வியினுடைய ஆழம் வந்துருச்சு. கல்வி கற்காமலே எல்லார்கிட்டையும், எல்லா தொழிலாளர்கள்கிட்டையும் கல்வி அறிவு போயிடுச்சு. அறிவு வளர்ந்துருச்சு, மீடியாக்கள் வளர்ந்துருச்சு. மொபைல் ரொம்ப பெரிய சாதனையும் பண்ணுது, அதை விட பெரிய வேதனையும் தருது. ஆலயம் கட்டுதல், அன்னசத்திரம் 1000 அமைத்தல், அதைவிட சிறந்தது ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அவர் பேரு தனுஷ், அவர் பேரு வெங்கடேஷ் பிரபு. நான் வச்சது, அவர் தனுஷ்னு வச்சுக்கிட்டாரு. ஒரு இடத்துல எங்கேயோ ஏர்போர்ட்ல எங்கேயோ போறப்போ தனுஷ் கே ராஜா அப்படின்னு கூப்பிடுறாங்க.
கே ராஜாங்கிறது நான். என் மகன் என் இன்சியலை பயன்படுத்தல, என்னையே பயன்படுத்துறான். இதுதான் ஒரு தந்தைக்கு மகன் செய்யும் உதவி. அவன் கே தனுஷ் அப்படின்னு போட்டு ஈஸியா போயிருந்தா நான் அவ்வளவு தூரம் தெரிய மாட்டேன். உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் என் மகன் தனுஷ் இருக்கிற இடத்துல நானும் இருக்கிறேன், தனுஷ் கே ராஜான்னு அவர் போட்டதுனால. என் அப்பன் எனக்கு கொடுத்த கல்வி, அந்த படிப்பு மட்டும் இல்லைன்னா அந்த மாந்தோப்புக்குள்ள இந்த காஞ்ச சருகுகளுக்குள்ளையும் காஞ்சு போன ஓடை மணலுக்குள்ளையும் அந்த முள்ளுக்காட்டிலையுமே முடங்கி இருப்பேன் நான். அன்னைக்கு கிளம்புனதுக்கு ஒரே காரணம், கல்விங்கிற 3வது கண் ஒண்ணு எனக்கு வழி காட்டுக்கிட்டே இருக்கு. இங்க இருக்காத, நீ போயிடு. அதுக்காக கிராமத்தை விட்டு ஓடி போயிடுங்கிற நோக்கம் இல்லை. அந்த நிலைமையிலையும் எனக்கு துணையா இருந்தது அந்த எஜுகேஷன் தான். மலையென தோன்றிய தடைகளை தன் மதியால் தகர்த்தெறிந்தவர். துளிர்க்கும் நம்பிக்கையுடன் தேனியிலிருந்து கோடம்பாக்கம் வந்து கொடி கட்டியவர். இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் தன் உழைப்பால் உயர்ந்து நின்றவர். தன்னைத்தானே தனியொருவனாய் இருபெரும் இயக்குனர்கள் நடிகர்களை இங்கே செதுக்கி செதுக்கி தந்தவர். நாளைய தலைமுறைக்கும் சேர்த்து நல்லதொரு படைப்புகளை தருபவர். ஹபிபி படம் இவருக்கு நல்ல பெயரையும், தவிர்க்க முடியாத நடிகராக தமிழ் சினிமாவில் கஸ்தூரி ராஜா அவர்கள் மொத்த மக்களின் இதயத்தில் இடம் பிடிப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு அழைக்கிறோம் தயாரிப்பாளர், இயக்குனர், பாடலாசிரியர், நடிகர், நம்பிக்கை மனிதர் திரு கஸ்தூரி ராஜா அவர்களை. வணக்கம். அத்துணை நண்பர்களுக்கும். இவங்கெல்லாம் ரொம்ப படித்தவங்க, அந்தந்த துறையிலேயே சம்மந்தப்பட்டவங்க. அதனால் நிறைய விஷயங்களை ஈஸியாக சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீடியா பீப்புள் எல்லாருக்குமே எனக்கு தெரியும். என்னால் அவ்வளவெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல. அவ்வளவு தூரம் நான் படிக்கவும் இல்லை. முதல்ல இந்த உண்மையை ஒத்துக்கிட்டோம்னா அப்புறம் நான் செய்கிற தவறுகள்லாம் மன்னிச்சிருவீங்க இல்லையா? ஆலயம் கட்டுதல், அன்னசத்திரம் 1000 அமைத்தல், அதைவிட சிறந்தது ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ 2 நாளுக்கு முன்னாடி தான் கவிதா மேடம் சொன்னாங்க, அக்னி சிறகுகள் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது சார், அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. என்னடா இந்த காலத்தில் இப்படி ஒன்று பண்ணுறாங்களான்னு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இன்னைக்கு பசங்கள்லாம் எங்கேயோ போகிறாங்க. அவங்கள இழுத்து பிடிக்கிறதுக்கோ தலை திருப்பதுக்கோ நமக்கு சக்தி இல்லை. அவங்க நம்ம கண்ட்ரோலை மீறி எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கு நிறைய உதாரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. நல்ல வழியிலையும் சரி, கெட்ட வழியிலையும் சரி. நல்ல வழியில் கொஞ்சமாகவும் கெட்ட வழியில் அதிகமாகவும் போய்கிட்டு இருக்காங்க. இவங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு அந்த ஒரு முயற்சியில் இறங்கின அக்குனி சிறகுகள் அமைப்புக்கு திரு ஜான் பிரீட்டோ அவர்களுக்கு 1000 முறை கைதட்டினாலும் தகும். ஏன்னா இப்படி ஒரு இன்னைக்கு நிறைய பேருக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இருக்கு, அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. பொதுவாக இன்னைக்கு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்நிய நாட்டு கனவை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே தான் சம்பாதிக்க முடியும், அங்கே தான் வேலை பார்க்கணும். எல்கேஜியில் சேர்க்கும் போது பேரண்ட்ஸே அயல் நாட்டு கனவோட தான் சேர்க்குறாங்க. ஜப்பான் போவானா, அமெரிக்கா போவானா, துபாய் போவானா. இப்போ சமீபத்தில் நான் துபாய் போய்கிட்டு வந்தேன், இந்த ஹபீபி படத்தினுடைய விளம்பர நிகழ்ச்சிக்காக. அங்கே தமிழ் தான் நிறைய பேசுகிறாங்க. அடுத்தது மலையாளம் பேசுகிறாங்க. ஆனால் மலையாளம் தான் அதிகம் போல இருக்கு பேசுகிறாங்க. அப்படின்னா இங்கே என்ன இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ ஒன்றுமே இல்லையா என்ன? நிறைய இருக்கு. ஆனால் நம்ம தலை நம்ம நாட்டை
பார்க்கறதே கிடையாது. இந்த மாதிரி சமயத்தில் அக்னி சிறகுகள் கொடுத்த ஜான் பிரிட்டோவுக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு யார் அவருக்கு தூண்டுனாங்களோ என்னமோ தெரியாது. அவர் இதை முயற்சி எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு இலவச கல்வி கொடுக்கறது அப்படிங்கிறதும், அதை விட பெருசு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதுங்கிறதும். அதாவது நம்ம பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களை நம்ம நாட்டிலேயே தங்க வைக்கணும். அவங்களுடைய அறிவு இந்த மண்ணுக்காக விதைக்கப்படணும். இந்த தொண்டு செய்கிற திரு ஜான் பிரிட்டோ அவருக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவும் சப்போர்ட் தான். அவரால் தனிப்பட்ட முறையில் அதை செய்ய முடியும். ஆனால் செய்கிறாரா எப்படின்னு எனக்கு தெரியல. அவருக்கான ஆதரவையும் உதவிகளையும் நம்மளால் முடிஞ்ச அளவு செஞ்சாதான் அவரால் இது ரொம்ப பெரிய சாதனை, அதை சாதிக்க முடியும். அவர் செஞ்சிருவார். இல்லைன்னா எப்படி அவருக்கு எந்த நோக்கம்? இன்னைக்கு 1000 வழிகள் இருக்கு வாழ்றதுக்கு, 1000 பிஸ்னஸ் இருக்கு சம்பாதிக்கிறதுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்காருனாக்க ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் சின்ன வயசு தான் இருக்கும். என்ன பிரதர் உங்களுக்கு வயசு இருக்கும்? 31. என்னுடைய வயசுல பாதிக்கும் குறைவு. எனக்கு 72 வயசுங்க. 31ன்னா 2 பங்குனா கூட 62 தான் ஆகணும். இந்த வயசு இவ்வளவு சீரியஸ் சிந்தனைகள் வந்திருக்குன்னா அது ரொம்ப பெரிய ஒரு ஞானிகளுக்கு தான் வரும். விவேகானந்தருக்கு வரும். எனக்கு தெரிஞ்ச கல்வி அப்படின்னா 2 பேர் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. கர்ம வீரர் காமராஜர் இன்றைக்கு இருக்கிற நிலவரம் வரைக்கும் நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம் அவர் போட்ட விதைதான். கல்வி அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர்றது கர்ம வீரர் காமராஜர். அடுத்தது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவங்க 2 பேரும் எங்க பிறந்தாங்க பாருங்க. இவர் ராமேஸ்வரத்துல ஒரு குடிசையில பிறந்து அங்க இருக்கிற ஒட்டு திண்ணையில படிச்சாருன்னு சொல்றாங்க. காமராஜர் 8ஆம் கிளாஸ் கூட எட்டி பிடிக்கல. ஆனா ஒரு போட்டோவில் பார்க்குறோம், முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்திக்கு பக்கத்துல உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு. இந்த துறையில் அவர் ஏன் படிப்புக்காக செய்யணும்னு செஞ்சாரு? அன்னைக்கே ஒரு தீர்க்க தரிசனம் இன்னைக்கு இந்த நம்ம ஜான் பிரிட்டோவுக்கு வந்த மாதிரி காமராஜருக்கு வந்திருக்கு. என் பிள்ளைங்க படிச்சாதான் இந்த நாடு முன்னேறும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய நம்ம அங்கங்க போறோம். தமிழ்நாடு தி பெஸ்ட். தமிழ்நாட்டில் பிறக்கிறவங்க அத்தனை பேரும் தவம் பண்ணவங்க. மற்ற நாடுகளில் எங்கேயுமே அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது, உத்தரவாதம் கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. தமிழ்நாட்டில் அத்தனையும் இன்னும் இருக்கு. அதுலேயும் என்னுடைய ஊர் தேனி மாவட்டம். அதுக்கு பக்கத்தில் ஒரு குக் கிராமம். அதை பற்றி கொஞ்சம் தள்ளி சொல்கிறேன். ஏம்மா எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம்? பேசலாமா? சரி, பேசி தான். அதனால் அங்கே இன்னும் கொஞ்சம் ஒழுக்கமும் நாகரீகமும் கலாச்சாரமும் இன்னும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. காதல் இன்னும் பிறக்காத இடம் அது ஒண்ணுதான். அத்துவான காட்டுல தான் காதல் பிறக்கல. இன்னைக்கு பிள்ளைங்கெல்லாம் படிப்பு, அடுத்தது காதல், அடுத்ததுதான் வாழ்க்கை. ரொம்ப பேர் தடம் புரண்டு போனது. நேற்று கூட ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். கவின்கிற ஒரு கொலை செய்யப்பட்ட சம்மந்தமா. ஏன் அந்த பையன் எப்படி படிக்க வேண்டிய பையன், எப்படி படித்த பையன், எவ்வளோ கஷ்டப்பட்டு உத்தியோகத்துக்கு போன பையன், இவங்களை குறை சொல்ல முடியுமா? அவங்களை குறை சொல்ல முடியுமா? யாரையும் சொல்ல முடியாது. அந்த துர்மரணத்திற்கு ஒரே காரணம் காதல் என்று சொல்லப்படும் அந்த கொடிய செயல்தான். படிக்க போனா படிக்க போ, வேலைக்கு போனா வேலைக்கு போ, கல்யாணம்ங்கிற பேர் வரும்போது அப்பா அம்மா கிட்ட விடு. உனக்கு என்ன வேணும்? என் பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கும்னு உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட கொடுக்குறான்.
என் பிள்ளைக்கு இப்படி ட்ரெஸ் போட்டால் தான் அழகா இருக்கும்னு அந்த ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுத்து உனக்கு கடைக்கடையா ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இது படிச்சா தான் என் பிள்ளைக்கு எதிர்காலம் இருக்கும்னு அந்த பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறாங்க. வாசல் கிடக்க நான் 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 போய் நின்றுருக்கிறேன் பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிகள்லையும் என் மகள்களுக்காகவும் என் மகன்களுக்காகவும் நான் போய் நின்றுருக்கிறேன். இந்த வலியெல்லாம் எந்த பிள்ளைகளும் இன்னைக்கு உணர்றதில்லை. உங்களுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்க அந்த அப்பா அம்மாக்களுக்கு தெரியாதா? அந்த குறுக்கீடு இல்லாமல் நீ கல்வி வழி போனீன்னாக்கா உன் எதிர்காலம் வேற. நிறைய பேருடைய தலையெழுத்து மாறி போறது அதனாலதான். காதல் தப்புன்னு சொல்ல வரல. எனக்கு கிட்டத்தட்ட 20 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. என் மனைவிக்கு 15 வயசு. ஆல்மோஸ்ட் அது செல்லாத கல்யாணம் தான். ஆனா காதல், அதுக்கு முன்னாடி காதலும் வந்தது, படிப்பு தடம் புரண்டுருச்சு. டிகிரி முழுசா முடிக்காம பாதியில விட்டுட்டு வந்துட்டேன். காரணம், ஒரே காரணம், அந்த காதல் தான். நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அது மட்டும்தான் காதல். உன்னுடைய வாழ்க்கையை பின்னுக்கு இழுக்கிற எதுக்கு பேரும் காதல் கிடையாது. மனசும் புரிஞ்சுக்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியும் புரிஞ்சுக்கலாம், கல்யாணத்துக்கு பின்னாடியும் புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் காத்திருங்கள், கொஞ்ச நாள் காத்திருக்கணும். காதல் எல்லா பருவத்திலையும் வரும், எந்த வயதிலையும் வரும். கொஞ்சம் காத்திருங்க. இதை சொல்லத்தான் அவரு அக்னி சிறகுகள்னு ஜான் பிரீட்டோ ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. நீங்க கல்வி, வேலை வாய்ப்பு, இது ரெண்டுமே முழுசா புரியாத வார்த்தைகள். கல்விங்கிறது புத்தகத்தை படிச்சா மட்டும், டிகிரி வாங்கிட்டா மட்டும் அந்த கல்வி நமக்கு கிடைச்சிடுறது இல்லை. வெறும் அந்த டிகிரியை மட்டும் வச்சுக்கிட்டு எனக்கு டிகிரி எந்த வகையிலையும் உதவி செய்யலை அப்படின்னு அவர் காமராஜர் வந்திருப்பாரா? டாக்டர் அப்துல் கலாம் இந்தியாவுடைய முதல் குடிமகனானார். அவர் அவ்வளவு படிச்சவரா? இருந்தும் மாணவர்கள் பின்னாலேயே தான் சுத்தினார் அவர். ஏன்னா இந்தியா அங்கதான் இருக்கு. நீங்க எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சியை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி. அவர் எப்படிப்பட்ட ஞானி அப்படின்னா, எனக்கு அப்துல் கலாம்னா யாருன்னே தெரியாதுங்க. சென்னைக்கு வந்தப்போ கூட சும்மா நைட்ல அப்படியே டிவியை நோண்டிக்கிட்டு, தெரியும் அவர் ஒரு சயின்டிஸ்ட். அப்போ அவரை கொண்டு போய் பிரசிடென்ட் ஆக்குறாங்க. அடப்பாவி, அவர் பாட்டில் விஞ்ஞானி நல்லா இருந்தாரா, ஏன்டா பிரசிடென்ட் ஆக்குறீங்க? இவ்வளவுதான் அவர் மேல நமக்கு இருந்த ஒரு அறிவு. அவரை பற்றி ஒரு குறிப்பும் தெரியாது. நைட்டு ஒரு 11 மணிக்கோ 10 மணிக்கோ சேனலை போட்டுக்கிட்டே போறோம். ஒரு சேனல்ல போடுறான், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மரணம் அப்படின்னு. இவன் ஏதோ தமாஷா போடுறான் போல இருக்குன்னு அடுத்து போடுறான். எந்த சேனல்லையுமே வரல. ஆனா பக்குன்னு இதயத்துல ஒரு சுருக்குன்னு குத்துது. அவர் மேல எனக்கு காதல் கிடையாது, மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது, அவருடைய வரலாறு கூட எனக்கு தெரியாது. ஒரு அட்டாக்கிங் கொடுத்தாரு பாத்தீங்களா, அவன்தான் தலைவன். இதுக்கப்புறம் எல்லா சேனலும் பார்க்குறேன். வர 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 அந்த நியூஸ் பெருசா போடுறாங்க. என்னை அறியாம கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அதுதான் தலைவன். அது மாதிரி காமராஜர், அவர் பெரும் தலைவர். இன்னைக்கு வரைக்கும் தலைவர்னா காமராஜர் மட்டும்தான். அவர் ஒருத்தர் மட்டும்தான். என் பிள்ளைகள்னு தான் அவர் சொல்லுவார். என் பசங்க படிக்கணும்டா அப்படின்னு சொன்னவர் அவர் ஒருத்தர் தான். இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு, காமராஜருக்கு எவ்வளவு இருந்தது. 4 கதர் வேட்டியும் 55 ரூபா பணமும் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தலைவர். அந்த வயசுல எனக்கு ரொம்ப இளம் பிராயத்திலேயே 6th ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் மேல் ஒரு ஈர்ப்பு வருது. அவர் மேடையில் நின்று கலைஞர் மாதிரி அடுக்கு மொழியில பேசுறவரும் இல்ல, வாஞ்சிநாதன் மாதிரி வீரவசனம் பேசுறவரும் இல்ல,
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி அடுக்குமொழி பேசுறவரும் இல்லை. ரொம்ப சொற்பமா, ரொம்ப ரொம்ப காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு ரொம்ப எளிமையா பேசுவார். அவர் எப்படி அந்த சின்ன குழந்தையான என்ன இருத்தார். அதுதான் தலைவன். இன்னைக்கு ஹீரோக்கள்லாம், இன்னைக்கு தலைவர்கள்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க, மேக்கப் பண்ணிக்கிறாங்க, வெளியில வர்றாங்க, என்னென்னமோ நடக்குது. அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த பணியை டாக்டர் அப்துல் கலாமும் கர்ம வீரர் காமராஜரும் செஞ்ச பணியை நம்ம ஜான் பிரிட்டோ கையில் எடுத்திருக்கார். இதை அவர் செவ்வனே செஞ்சிட்டாருன்னா, நம்மெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி செய்ய வச்சுட்டோம்னா, இதை விட ஒரு சீர்திருத்தம் தேவையே இல்லை. இன்னைக்கு கல்வியினால மட்டும்தான் இந்தியா சுபிட்சம் பெற முடியும். கல்வி இனிமேல் அடுப்படியில் தோசை சுட கூட போக முடியாது. பொண்டாட்டி நிமிர்ந்து நின்று பேச முடியாது. அவ்வளவு தூரம் கல்வியினுடைய ஆழம் வந்துருச்சு. கல்வி கற்காமலே எல்லார்கிட்டையும், எல்லா தொழிலாளர்கள்கிட்டையும் கல்வி அறிவு போயிடுச்சு. அறிவு வளர்ந்துருச்சு, மீடியாக்கள் வளர்ந்துருச்சு. மொபைல் ரொம்ப பெரிய சாதனையும் பண்ணுது, அதை விட பெரிய வேதனையும் தருது. அதுல இருந்துதான் இன்னைக்கு நிறைய கத்துக்கிறாங்க. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாம் சொல்றதை விட இதுதான் அவங்களுக்கு அட்ராக்ஷன். இந்த போட்டியில இந்த அக்னி சிறகுகள் அமைப்பு, ஜான் பிரிட்டோ எப்படி இந்த சவாலை ஏத்துக்கிட்டாருங்கிறதே ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு ரொம்ப பெரிய உந்து சக்தி இல்லாமல் அவங்களால உத்வேகமா செயல்பட முடியாது. இன்னைக்கு சமுதாயம் அப்படித்தான் இருக்கு, கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னும் ஏன் ஸ்கூல் பசங்க கிட்டயே போதை கலாச்சாரம், சின்ன பசங்க 5ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க சரக்கு அடிக்கிறாங்கன்னு நியூஸ் வருது. பெண்கள் சமமா, அம்மா நீங்க கோச்சுக்காதீங்க, சரிக்கு சமம். நீங்களும் பெண்ணு தானோ? ரெண்டு பெண்களை வச்சுக்கிட்டு வேற வழி இல்ல. இததான் டைட்டில் ஆக்க போறாங்க சார். அதாவது பெண்கள் ஆண்களை மிஞ்சி சரக்கு அடிக்கிறாங்க, கடையில போய் நின்று வாங்குறாங்க. நான் பெண்களுக்கு மட்டும் அந்த உரிமை இருக்கா இல்லையான்னு சொல்ல வரல. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ தாய் நாடு, தாய் மொழி, குலதெய்வம் மாரியாத்தா, காளியாத்தான்னு சாமியிலிருந்து சகலமும் பெண்களை தான் நம்ம வணங்குறோம். இப்பவும் வணங்குறோம், நானும் வணங்குறேன். எனக்கு என் மனைவி தான் தெய்வம். என் மனைவி விஜயலட்சுமி தான் எனக்கு கண்கண்ட தெய்வம். அவங்கள மீறி நான் ஒன்றும் செய்யவே மாட்டேன். என் பிள்ளைகளுக்கும் அப்படிதான், அம்மா தான் தெய்வம், அப்பா கிடையாது, அம்மா தான் தெய்வம். ஆனாலும் இன்னைக்கு ஆண்களுக்கு சமமா போட்டி போட்டு பெண்ணுரிமை, 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 பெண் விடுதலை. அப்ப நீங்க விடுதலை வாங்கிக்கங்க. சில பொறுப்புகள் பெண்கள் கிட்ட தான் அதிகமா இருக்கு. ஆம்பளைங்க செய்ய முடியாத பல சாதனைகள் பெண்கள் தான் செய்யறாங்க. ஆண்களோட பெண்களுக்கு அறிவு பலம் அதிகம், ஆண்களோட பெண்கள் கிட்ட சிக்கனம் அதிகம். நீங்க 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி ஒரு ஆம்பளை குடும்பம் நடத்துறதுக்கும் ஒரு பொம்பளை குடும்பம் நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 2 பேர்கிட்ட ஈக்குவல் ஆளுக்கு ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா மாச கடைசியில் இவன் 5,000 ரூபாய் பத்தலைன்னு வருவான், அந்த அம்மா 2,000 ரூபாய் மிச்சம் வச்சிருக்குன்னு சொல்லுவா. இதுதான் பெண்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பெண்கள் இதையும் கேட்டு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட பெண்கள் தடம் மாறி போகக்கூடாது. போட்டி போடுங்க. நீ என்ன உத்தியோகம், நானும் பார்ப்பேன். இன்னைக்கு ஆர்மியில பெண்கள் வந்துட்டாங்க, போலீஸ்ல பெண்கள் வந்துட்டாங்க. எல்லா அலுவலகங்கள்லையும், எல்லா ஹோட்டல்ஸ்லையும், எல்லா இடத்துலையும் ரிசப்ஷன்னா பெண்கள் தான் வேணும்னு கேட்கறான். ஆம்பளை எங்க இருக்கான்? இப்போ சொல்ற, நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அதிகபட்சம் 2 வருஷம் இல்லாட்டி 5 வருஷம் ஆம்பளை சமையல் வேலைக்கும் பெண்கள் சம்பாதிக்கிற வேலைக்கும் போகத்தான் போறாங்க. ஆல்மோஸ்ட் இப்பவும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா,
குழந்தைகளை பத்தி யாரும் கவனிக்கிறது இல்லை. சம்பளம் சம்பளம் இவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும், டேய் ஒரு வீடு வாங்கணும்டா, இல்லடா அங்க ஒரு கார் வாங்கணும்டா. வீடு வாங்கணும் கார் வாங்கணுங்கிறது இன்னைக்கு ரொம்ப பெரிய வியாதியா பரவி கிடக்கு. அதனால 2 பேரும் ஓடுறாங்க. நான் என்னோட தெரிஞ்ச வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அங்க ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்தது. மத்தியானத்துல தூங்கி எந்திரிக்கிறது. அந்த தூக்க கலக்கத்துல பொதுவா குழந்தைங்க யாரை தேடும்? அம்மான்னு சொல்லும். அம்மான்னு தான் சொல்லும், வேற எதுவும் சொல்லாது. அந்த பொண்ணு சர்வன்ட் பேரை சொல்லி கூப்பிடுறா, ஈஸ்வரி. அம்மா பேரை சொல்லல. ஏன்னா அந்த குழந்தைய பால் கொடுக்கறதுன்னா தப்பா நினைச்சிடாதீங்க, புட்டி பால். தாய்ப்பால் தான் இன்னைக்கு யாரும் கொடுக்கறது இல்லையே. கொடுப்பாங்க, யாராவது ஒருத்தர் 2 பேர் தெரியாம கொடுப்பாங்க. பால் கொடுக்கறதுல இருந்து சோறு ஊட்டுறதுல இருந்து சர்வன்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. வேலைக்காரிகள் தான் இன்னைக்கு பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. தாய் வளர்க்காத குழந்தை என்னைக்குமே 100% ஆரோக்கியமா வளராது. ஒரு அம்மா கேர் எடுக்கிற மாதிரி எடுப்பாளா? எங்க அம்மா மிட் நைட் 2 மணிக்கு என் வயிற்றை தடவி பார்ப்பாங்க. அப்புறம் எங்கேயோ போவாங்க. போய் ஏதோ கடையில் வாங்கிட்டு வந்து எந்திரா, என்னம்மா இந்நேரத்தில் எழுப்புற? இல்லடா அவன் பாரு உள்ள குடேர்னு கிடக்கு, இதை சாப்பிட்டுட்டு போடு. இல்லைம்மா நான் சாப்பிட்டு தானே படுத்தேன். சாப்பிடுறா. அது தாய். வேலைக்காரி செய்வாளா? செய்ய மாட்டா. கிரிமினல்ஸ் அதிகமா உற்பத்தி ஆகிறது தாய் வளர்க்காத பிள்ளைங்க கிட்ட இருந்துதான். தீய செயல்கள் அதிகமா உற்பத்தி ஆகிறது அம்மா அப்பா பாதுகாப்புல இல்லாத குழந்தைகள் தான். தவறுகள் நிறைய செய்கிறது அம்மா அப்பா ஆதரவு இல்லாத குழந்தைகள் தான். ஆனா இன்னைக்கு நீங்க அதிகமான ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்பட்டு எல்லா வாழ்க்கையும் எல்லாரும் வாழணும். ஆனா நமக்கு பின்னாடி பேர் சொல்ல போறது நம்ம குழந்தைகள். நம்ம ஏதாவது சம்பாரிச்சு வச்சுட்டு போனோம்னா அதை அனுபவிக்க போறது நம்ம குழந்தைகள். நம்ம இன்ஷியல தான் கடைசி வரைக்கும் அவங்க பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு தனுஷ் என்ன பண்றாருன்னா, அவர் பேரு தனுஷ், அவர் பேரு வெங்கடேஷ் பிரபு, நான் வச்சது. அவர் தனுஷ்னு வச்சுக்கிட்டாரு. ஒரு இடத்துல எங்கேயோ ஏர்போர்ட்ல எங்கேயோ போறப்போ தனுஷ் கே ராஜா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கே ராஜாங்கிறது நான். என் மகன் என் இன்ஷியலை பயன்படுத்தல, என்னையே பயன்படுத்துறான். இதுதான் ஒரு தந்தைக்கு மகன் செய்யும் உதவி. அவன் கே தனுஷ் அப்படின்னு போட்டு ஈஸியா போயிருந்தா நான் அவ்வளவு தூரம் தெரிய மாட்டேன். உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் என் மகன் தனுஷ் இருக்கிற இடத்துல நானும் இருக்கிறேன். தனுஷ் கே ராஜான்னு அவர் போட்டதுனால ஹோட்டல்ல வர அவர் பேரு தான், பாஸ்போர்ட்ல தனுஷ் கே ராஜா தான். சில இடங்கள்ல தனுஷ் விட்டுறான், கே ராஜான்னு தான் கூப்பிடறான். இது எனக்கு பெருமை இல்லையா? இதை செய்யணும்னா அவங்க அம்மா அவன் நடிகனாகிற வரைக்கும் தன் ரத்தத்தையே சிந்தி அவங்க அம்மா தான் வளர்த்தாங்க. நான் வளர்க்கல, அவங்க அம்மா தான் வளர்த்தாங்க. 4 பேர் குழந்தைங்க. இந்த 4 பேரும் ஸ்கூலுக்கு போகணும். ஒரு சர்வெண்ட் வச்சுக்கிறதுக்கு அன்னைக்கு வசதி கிடையாது. காலையில சமைச்சு சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ் பண்ணி 4 பேரையும் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். திருப்பி மத்தியானம் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும். 4 மணிக்கு ஏதோ டீயோ காஃபியோ ஏதோ பிஸ்கட்டோ கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கும் அவங்க தான் போகணும். சாயந்தரம் போய் கூட்டிட்டு வரணும். இது எல்லாமே அப்பா அம்மா 2 பேருக்கும் இருக்கிற பங்கு தான். ஆனா இதை செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அந்த ஒரு தாய், அந்த விஜயலட்சுமிங்கிற ஒரு தாய் தான் இத்தனை வேலையும் செஞ்சாங்க, இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால தாய் தகப்பன் பார்வையில் வளராத குழந்தைகள் இன்னைக்கு சமுதாய சீர்கேட்டுக்கு அதுதான் முக்கியமான ரீசன். ஒரு பிள்ளைங்க வீட்டில் ரொம்ப நேரம் அவன் ரூம்ல லைட் எரியுதா, கொஞ்சம் எட்டி பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிற ஃபாதர் மதர் அவங்களே மொபைல்ல தான் மூழ்கி இருக்காங்க. ஒரு குழந்தை குவான்னு அழுதுனாக்க உடனே
மொபைலை கொடுத்துட்றாங்க. அவன் அழுகி நிப்பாட்டிடுறான். அப்படியே சோத்தை ஊட்டுறாங்க. அவன் என்ன சாப்பிட்றான்னு தெரியாம அவன் பாட்டில் உள்ள அமுக்குறாங்க. இதை கூட அந்த அம்மாக்கள் செய்யறதில்ல, அந்த வேலைக்காரிங்க தான் செய்யறாங்க. இந்த சமுதாயத்துக்கு ஜான் பிரிட்டோ கல்வி கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் பிறந்தது, கல்வி எனக்கு எப்படி உதவி செஞ்சது அப்படின்னா, நான் பிறந்தது அந்த தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன குக் கிராமம், ஒரு 100 வீடு கூட இருக்காது. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மாந்தோப்பு, அடர்ந்த வனம் மாதிரி இருக்கும். அதில் கொண்டு போய் போட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு படிக்காதவர், 3ஆம் கிளாஸ் என்னமோ அந்த காலத்தில், அது இன்னைக்கு SSLCக்கு மேலே சமமான ஒரு படிப்பு தான். அவ்வளவு தூரம் பிள்ளைங்க மேலே பொறுப்பானவர்னு சொல்ல முடியாது என் தகப்பன். அம்மாவுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கு. யாராவது ஒருத்தருக்கு இருந்தாலே போதுமானது தான். அந்த இடத்துல 10 பிள்ளைங்க நாங்க எங்க அப்பாவுக்கு. அவர் ஒரு சட்டம் போடுறார், வீட்டில் படிக்க போகணும், பாஸ் பண்ணணும். படிக்க போகலைன்னாலோ ஃபெயில் ஆயிட்டாலோ வீட்டில் மாடு நிறைய இருக்கும், மாடு மேய்க்கணும், விவசாய வேலை பார்க்கணும். மன்னிப்பெல்லாம் கிடையாது, மன்னிப்பெல்லாம் கிடையாது. அந்த ஒரு சட்டம், ஐயையோ மாடு மேய்க்க போகணுமே, ஐயையோ மம்புட்டி பிடிச்சி வெட்டணுமேன்ட்டு தான் பயந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போனோம். இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் நான். அந்த அப்பா, ஒரு படிக்காத ஒரு அப்பா அந்த சட்டம் போடலைன்னா, அதுக்கு மேலே ஆசிரியர்கள், இன்னைக்கு ஆசிரியர்களே அடிக்கிற அளவுக்கு பிள்ளைங்க வளர்ந்தாச்சு. ஆனால் அன்னைக்கு 1ஆம் வகுப்புல எனக்கு ஆனா அப்படின்னு சொல்லி கொடுத்தது சிவலட்சுமிங்கிற ஒரு ஆசிரியை. இன்னைக்கு அவங்களை இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு பாருங்க. அந்த ஆசிரியை கல்வி. ஹைஸ்கூல் சேதுராமன்கிற ஒரு தமிழ் ஆசிரியர், அவர் ஒரு முன்மாதிரி. அங்க உத்தமபாளையம்னு அங்க ஒரு கல்லூரி, பாண்டியராஜன் அப்படின்னு ஒரு விரிவுரையாளர். இந்த ஆசிரியர்கள் முன்னுதாரணமா இருந்து எங்களை வழிநடத்தின விதம் தான் இன்னைக்கு இங்க நிக்க வச்சிருக்கு. அந்த வேலையைத்தான் ஜான் பிரிட்டோ செஞ்சிட்டு இருக்காரு. அது சாதாரண வேலை கிடையாது. சரி, இதுக்கப்புறம் அந்த கிராமத்திலிருந்து மதுரைக்கு மெஜரா கோட்ஸுங்கிற நிறுவனத்தில் வேலை பார்த்தோம். அந்த வேலையை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் சென்னைக்கு போகணுங்கிற ஒரு வாய்ப்பு வருது. சென்னைக்கு போகும்போது டைம் நிறைய எடுத்துக்கிறோம்னாமா, சரி, சாப்பாடும் தருவீங்களா? சரி. போகும்போது அன்னைக்கு உண்மையிலேயே உன்னுடைய தகுதியை நீ இழந்தால் உறவுகளிடத்திலே உனக்கு என்ன மரியாதை கிடைக்கும்ங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். எனக்கு மனைவி செல்வராகவன் ஒரு குழந்தை பிறந்துட்டாரு. இப்போ வீட்டில் மரியாதை இல்லை. இந்த ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணும்போது எங்கே போகிறது? சென்னைக்கு போகணும். 50 ரூபா தான் இன்னைக்கு தேவை. சென்னைக்கு 16 ரூபா தான் டிக்கெட். அன்னைக்கு 1977 இருக்கும், இல்லாட்டி 78 இருக்கும். இந்த 50 ரூபா யாருமே கொடுக்கல. வீடு வசதியான வீடு. அண்ணன் கொடுக்கல, தம்பி கொடுக்கல, அக்கா கொடுக்கல, அம்மா கிட்ட இல்லை, அப்பா கிட்ட கேட்க முடியாது. 2 பொண்டாட்டி சமாச்சாரம் வீட்டில். அதுக்கப்புறம் அங்கேருந்து மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் எங்கள் ரிலேட்டிவ் ஒரு லேடி, நீ வா நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என்னடா இந்த பொம்பளையை நம்பி போகலாமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் வேறு வழி இல்லை. அந்த 3 வயசு பையனை தூக்கிக்கிட்டு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு அங்கே போகிறோம். அடே அப்பா, விருந்து, அப்படி ஒரு விருந்து வைக்கிறாங்க. வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்லை, அந்த மாதிரி ஒரு விருந்து வைக்கிறாங்க. அந்த அம்மா விழுந்து விழுந்து எங்களுக்கு கவனிக்குது. ஆஹா, 50 ரூபா உறுதியாக கிடைச்சிரும் அப்படின்னா 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி, 9 மணி ஆயிடுச்சு. அருமையான சாப்பாடு போடுறாங்க. எனக்கு பணம்னு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. காசு இல்லாத போது தான் அந்த மான மரியாதையெல்லாம் நிறைய வரும். அந்த மாதிரி எப்படா இதை கேட்கறது? அந்த பொம்பளை, அந்த அம்மா சொல்லி தான் போயிருக்கோம். படுக்கிறதுக்கு தனியாக ஒரு அறை கொடுத்தாங்க, படுத்துட்டோம்.
என்னடா எனக்கு மட்டும் தூக்கமே வரல. குழந்தை தூங்கிட்டான். அவங்க விஜயலட்சுமியும் தூங்கிட்டாங்க. கடிகார மணி அடிக்குது 2ன்னு. 2 மணி ஆயிருச்சு. இன்னும் ஒன்றும் வரலையே. நான் எதுக்கு தூங்காம இருக்கேன் அப்படின்னா, அது சொல்றேன். அப்புறம் என் மனைவி அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டே கேட்குறாங்க, என்னங்க நீங்க தூங்கலையான்னு. ஏன்னா அந்த காலத்துல பொறுப்புகள் முழுசும் 100க்கு 100 ஆம்பளை தலையிலேயே இருந்த காலம். அப்போ நமக்கு தானே கடமை ஜாஸ்தி. என்னங்க நீங்க தூங்கலையாங்கிற, என்னம்மா நீ தூங்கலையா? எனக்கு இதாயிடுச்சு. இல்லைங்க நீங்க ஏன் இப்படி முழிச்சுட்டு இருக்கீங்க? இல்லைம்மா அந்த அம்மா வீட்டில் மாமனாருக்கு தெரியாம புருஷனுக்கு தெரியாம காசு கொடுக்கணும் போல இருக்கு. ஒருவேளை நம்ம தூங்கிட்டோம்னா கொடுக்காம போயிடுச்சுன்னா, அதனால முழிச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு லேசா கண் கலங்குச்சு. அவங்க சொல்றாங்க, ஏங்க எதுக்காக நம்ம இப்படி வந்து அடுத்த வீட்டில் படுத்திருக்கணும்? எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருங்க. நீ ரொம்ப பெரிய திறமைசாலி. நீங்க நல்லா வருவீங்க. விஜயலட்சுமி ஒரு தேவதை. கையில 10 பைசா இல்ல. அடுத்த வேளை சோறு போடுறதுக்கு ஆள் இல்ல. அந்த அம்மாவுக்கு எங்க இருந்து அந்த தைரியம் வருது? நீ ரொம்ப புத்திசாலி, நீ ரொம்ப நல்லா வருவன்னா எங்க இருந்து வருதுங்களா? அப்படியே வந்திருந்தோம். காலையில பொழுது விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே என்ன ஒரு நிலைமையை பாருங்க. நளன் தமயந்திக்கு வந்த நிலைமை அது. அந்த நிலைமையில அங்க ஏன் படுத்திருந்தேன், ஏன் கிளம்புனேன், எதுக்கு சென்னைக்கு போகணுங்கிறதுக்கு ஒரே சிந்தனை எனக்கு பலம் கொடுத்தது என் அப்பன் எனக்கு கொடுத்த கல்வி. அந்த படிப்பு மட்டும் இல்லைன்னா அந்த மாந்தோப்புக்குள்ள இந்த காஞ்ச சருகுகளுக்குள்ளேயும் காஞ்சு போன ஓடை மணலுக்குள்ளேயும் அந்த முள்ளுக்காட்டிலையுமே முடங்கி இருப்பேன் நான். அன்னைக்கு கிளம்புனதுக்கு ஒரே காரணம், கல்விங்கிற 3வது கண் ஒண்ணு எனக்கு வழி காட்டுக்கிட்டே இருக்கு. இங்க இருக்காத, நீ போயிடு. அதுக்காக கிராமத்தை விட்டு ஓடி போயிடுங்கிற நோக்கம் இல்லை. அந்த நிலைமையிலையும் எனக்கு துணையா இருந்தது அந்த எஜுகேஷன் தான். கொஞ்சம் தான். செகண்ட் இயர் பிஏக்கு மேல பண்ண முடியல. அந்த பாழா போன காதல் வந்து கெடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்னை மாற்றியது அந்த விஜயலட்சுமி தான். ஏன்னு தெரியாது. அவங்க எனக்கு பணம் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு வரல. அந்த முகத்திலிருந்து வந்த ஒரு ஒளி, ஒரு ஞானம் என்னை மாத்தி ஒரு காட்டு மிராண்டியை மனுஷனா மாத்துச்சு. நம்மளா அந்த முடிவை எடுத்துக்கணும். ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி நினைச்சிட்டா, இன்னைக்கு எப்படி நினைக்கிறாங்களா? மனைவி ஒரு இடத்துல வாழ்றா, கணவன் ஒரு இடத்துல வாழ்றான், குழந்தை எங்கேயோ தனியா வாழுது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இதுதான். கல்யாணங்களுக்கு நிக்கிற வரிசையை விட டைவோர்ஸுக்கு நிக்கிற வரிசை தான் அதிகம். அந்த கோர்ட்டு தான் அதிகமா இருக்கு. இப்படி விஜயலட்சுமி இப்படி இருந்திருந்தால் அன்னைக்கு ஒரு குழந்தைய இடுப்புல தூக்கிக்கிட்டு வருவாங்களே பின்னால. அதுக்கப்புறம் மதுரைக்கு போனோம். அங்க என் நண்பன் ஒரு நேரம் தான் அந்த அம்மா போய் பக்கத்து வீட்டுல எங்கேயோ சாப்பாடு வாங்கிட்டு வந்த நேரத்துல கொடுத்தது. அப்புறம் அதை அவங்க கிட்டே ஒரு 50 ரூபா வாங்கி ஒரு 30 ரூபா அவங்க கையில கொடுத்துட்டு நான் மட்டும் அங்க இருந்து சென்னைக்கு வந்தேன். அந்த சென்னைக்கு வந்த உடனே அன்னைக்கெல்லாம் வேலை வாய்ப்புங்கிறது, இன்னைக்கு அவர் சொல்றாரு ஈஸியா, ஜான் பிரிட்டோ வேலை வாய்ப்பும் அப்படின்னு. அன்னைக்கு ஒரு காதுல அப்படி ஒரு குரல் கேட்டு இருந்ததுன்னா எனக்கு என்ன எங்கெங்கயோ சிறகடிச்சு பறந்துருப்பேன். நான் வந்து இறங்குனா ஒரு இந்த ரேஸ் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு இதுல ஒரு வேலை கிடைக்குது. 150 ரூபா சம்பளம். அன்னைக்கு 150 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கொஞ்சம் அந்த புக்கிங் எடுக்கிறது. அந்த ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாருக்கும் கொஞ்சம் சுமாரான இடங்கள்லயே போடுறாரு. அப்பா இந்த பையனை போடாதப்பா,
இந்த பையன் கொஞ்சம் படித்தவன், இவனை டி நகரில் போடு. காரணம் கல்வி, அந்த படிப்பு. எங்க போனாலும் உன் கூடவே தொடர்ந்து வர்றது விதியும் கல்வியும் தான். அதை மட்டும் கத்துக்க வேண்டிய வயசுல ப்ராப்பரா கத்துக்கிட்டா வேற சொத்தே உனக்கு தேவையில்லை. எங்க அப்பா எனக்கு எவ்வளவோ சொத்து எழுதி வச்சார். ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம் என் குடும்பம் ஊர்ல. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நான் சென்னைக்கு வந்தேன். இன்னைக்கு அதெல்லாம் யாரோ வித்துட்டாங்க. என் மனைவி கூட சொல்லுவாங்க, எங்க நமக்கு பிள்ளைகள் இருக்கு, இந்த சொத்தெல்லாம் அப்படி விட்டுட்டீங்களே. விடுமா, கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். நான் அதை விட இன்னைக்கு 1000 பங்கு உயர்ந்திருக்கிறேன். காரணம் கல்வி, படிப்பு. ஜான் பிரிட்டோ எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கையை கொடுப்பாரோ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சினிமா துறைக்கு வந்தாச்சு. சினிமா துறைக்கு வந்த உடனே ரொம்ப பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கறதுங்க சினிமா, கல்வி. ஒண்ணுமே தெரியாம சென்னையில் இறங்கி ஒரு மாதிரி ஒல்லியா கண்ணங்கரேர்னு தட்டை குச்சிக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி இருப்பேன். அந்த காலத்துல இருந்து சென்னையில் யாருமே தெரியாது. இங்க வந்து வாழ்ந்து போராட்டங்களை சமாளிச்சு சினிமா துறைக்குள்ள வந்து இயக்குனராகி இந்த எல்லா இடத்துலையுமே என்னுடைய அனுபவங்களை விட, நான் சேகரிச்ச அனுபவங்களை விட என் கல்விதான் எனக்கு ஒரு கண்ணா இருந்து வழிகாட்டுச்சு. இந்த முயற்சியை எடுத்திருக்காரு ஜான் பிரிட்டோ. என்னுடைய படங்கள்லாம் முடிஞ்சு துள்ளுவோத இளமை எடுத்தாச்சு. துள்ளுவோத இளமை எடுத்த உடனே அதுக்கப்புறம் படங்கள் நிறைய வந்தது தனுஷ்க்கு. எல்லாருமே அந்த மாதிரி 4 பேர் பசங்க. துள்ளுவத இளமை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பாக்காட்டியோட கேள்விப்பட்டிருப்பீங்க. 4 பேர் 2 பேர் பிரதர்ஸ் இப்படியே கேட்குறாங்க. அவரு நான் போறேன்ப்பா. இல்லப்பா, நீ வேண்டாம், போகாத. நீ யார் மகன் அப்படி, நீ ஒரு புதுசா இருந்தீன்னா போலாம். நீ யார் மகன் உனக்கு ஒரு அடையாளம் இருக்கு. கொஞ்ச நாள் காத்துரு, இல்லையா காலேஜுக்கு போ. அவரு பெட்டிஷன்லாம் போட்டுட்டாரு, அப்ளிகேஷன் போட்டாரு. இல்லைப்பா, இந்த காலேஜ் எந்த காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணுறோம் நாங்கள். இப்போ ஒரு நாள் நைட்டு ஒரு 2 மணி 2:30 மணி இருக்கும். நான் உட்காந்து ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன். அப்போ மெதுவாக என்னுடைய பொண்ணுங்களை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும். 2 பெண்கள் எனக்கு. நான் இந்த 2 பசங்க தான் எல்லாருக்குமே தெரியுது. 2 பெண்கள், 2 பேருமே சென்னை சிட்டியில் தலை சிறந்த மருத்துவர்கள், தலை சிறந்த சினிமாக்காரர்கள் அப்படின்னு சொல்றதை விட என் மகள்களை நான் படிக்க வச்சேன்னு சொல்றதுதான் எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. அவங்க கணவர்களும் மருத்துவர்கள் தான். அதுல அந்த 2வது பொண்ணு வருது. அவங்க கைனகாலஜிஸ்ட். அப்போவே அப்பதான் 2nd இயரோ 3rd இயரோ ஏதோ. மெதுவாக பதுங்கி கிட்ட வர்றாங்க. நான் என்னம்மா இந்நேரத்தில் வர்ற? இல்லைப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற இந்நேரத்தில்? இல்லை, செல்வா அண்ணா ஒரு கதை சொன்னா. அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல. அவர் பண்ணது ரொம்ப பெரிய கூத்து. அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், கோல்டு மெடலிஸ்ட். அவர் என்ன பண்ணாருன்னா, 2nd இயர் படிக்கும் போதே ஒரு நாள் வேகமா வந்து அப்படி புக்கு அப்படி தூக்கி எறிஞ்சாரு. அப்படியே ஹாயா சோஃபாவில் போய் உட்காந்தாரு. அம்மா காஃபி அப்படின்னா, எனக்கு அவனுடைய ஆட்டிடியூடு வேற மாதிரி இருந்தது. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? இல்லைப்பா, இனிமே நோ காலேஜ். பக்குங்குது. என்னடா இவன் அந்த 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 என்ஜினியரிங் சீட்டு வாங்கிறதுக்கு தவம் இருந்திருக்கும். சினிமாவிலோட அவ்வளவு கஷ்டப்படல நான். அந்த ஒரு என்ஜினியரை வேண்டாங்கிறான். ஏன்பா, இனிமே என்ன பண்ண போற?
அவனா சினிமாவா? அப்புறம் என்னமோ நான் ரொம்ப கோவக்காரன், எனக்கு அன்னைக்கு கோவம் வரல. கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு, பையன் வேற மாதிரி இருக்கான், கேட்கணும். எதுக்குப்பா சினிமா? இல்லைப்பா, எனக்கு மைண்டில் அதுதான் இருக்கு, படிப்பில் கான்சென்ட்ரேஷன் இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிக்கிட்டு சொன்னேன், இல்லை தம்பி, சினிமா உங்கள் அப்பா சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாலேயும் இருந்தது, உங்கள் அப்பா காலத்துலையும் இருக்கு, உங்கள் அப்பாவுக்கு பின்னாலையும் இருக்கும். ஆனால் படிப்பு அப்படி இல்லை ராஜா. நீ எங்கே போனாலும் உனக்கு பின்னால் ஒரு டிகிரி வேணும். எப்படி என்னுடைய இனிஷியல் கேன்னு முன்னால் போடுறியோ அது மாதிரி உன் பேருக்கு பின்னாலையும் 2 எழுத்து இருந்தால் தான் உனக்கு மரியாதை கிடைக்கும். அதை நீ வாங்கு, நானே உன்னை சினிமாவில் கொண்டு போகிறேன்ன. பொய் தான் சொன்னேன், 100க்கு 100 200% பொய். எப்படியாவது அவனை காலேஜுக்கு போக வைக்கணும். மறுநாள்லேருந்து பேசலை, புக் அவுட் தான். காலேஜுக்கு வந்தான், மெரிட்டில் பாஸ் பண்ணிட்டான். அதே மாதிரி தான் வந்தான். டேடி, அதுக்கு முன்னாடி அவர் அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கான ஒரு வேலையை செஞ்சு வச்சிருந்தேன். நான் அங்கே போய் அந்த டெக்ஸ்டைலில் படிச்சுட்டு அங்கேயே சினிமாவும் படிக்கிற மாதிரி. டெக்ஸ்டைல் மட்டும் படினா போக மாட்டான்னு எனக்கு தெரியும். இப்படி ஒன்றே சேர்த்து அனுப்பலான்னு சொல்லி சொன்னேன். ஓ, என்னை நாடு கடத்துறதுன்னு பிளான் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நடக்காது. நீங்கள் சொன்னீங்கல்ல, டிகிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். எனக்கு என்ன சொன்னீங்க? நீங்கள் சினிமாவில் சேர்த்து விட்றேன்னு. இப்போ நீங்கள் சொன்னதை செய்யுங்க. இப்படி அவர் இப்போதான் என் மகள் அண்ணன் ஒரு கதை வச்சிருக்கான். எனக்கு துளுவதோ இளமைக்கு அப்புறம் இந்த பையனை என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் ஹாலிடேஸ்ல முடிக்க வேண்டிய படம் பல ஹாலிடேஸ் போயிருச்சு, ஸ்கூல் டேஸ் போயிருச்சு, எஜுகேஷனே போயிடுச்சு தனுஷ்க்கு. அவன் அதுலயே அழறான். நல்லா படிக்கிற பையன். அந்த கதையை என்னமா பண்ணணும் அப்படின்னு நீங்க கேளுங்க. நீங்க கேட்பீங்களா? ஓ, நீ டாக்டருக்கு படிக்கிறத விட்டுட்டு கதை சொல்றத ஆரம்பிச்சிட்டியா இன்னைக்கு? சரி சொல்லு. அந்த பொண்ணு கதை சொல்லுறது கேட்டுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு ஸ்கிரிப்ட். சரிம்மா, இது என்ன பண்ணணும்? படமா எடுக்கணும். யாரு? நீங்க தான். யாரு டைரக்டர்? செல்வா தான். யாரு நடிக்கிறது? தனுஷ் தான். ஈஸியா அந்த அந்த வயசுக்கு தகுந்த படப்படன்னு சொல்லிட்டு போகுது. இதை சொல்லிட்டு இருக்கும் போதே பெரிய பொண்ணு வருது, விஜயலட்சுமி வர்றாங்க. இப்பதான் பக்குன்னு நம்ம ஒரு சதி வலையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு உட்காந்துருக்கு. ஏன்னா எங்க வீட்டுல எப்பவுமே பெண்களுடைய சட்டம் தான் அதிகம். அவங்க போடுற சட்டத்தை மாத்துறதுக்கு முடியவே முடியாது. சரி, அவங்க ஏன் எவ்வளவு பேருக்கு நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்க? மகனுக்காக ஒரு படம் பண்ணுங்களேன். விஜயலட்சுமி சொல்றாங்க, ஏமா இது அவன் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல, இந்த படம் எடுக்கணும்னா ஒரு 4 கோடி ரூபா தேவைப்படும். எப்படிமா எடுக்கிறது? அவனை நம்பி போடுறது. பெரிய பொண்ணு சப்போர்ட் பண்றாங்க. இல்லப்பா, அவன் பண்ணிடுவான், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ரொம்ப நல்லா சொல்றான், ஃபுல்லா எழுதி வச்சிருக்கான். என்னடா இது? இப்ப என்ன முடிவு எடுக்கிறது? அப்போ விஜயலட்சுமி கேட்கறாங்க, இப்ப எவ்வளவு கடன் இருக்கு? இருக்கும் 2.5-3 கோடி ரூபா இருக்கும். இந்த படம் எடுக்கிறதுக்கு 4 கோடி ஆகும். பெத்த புள்ள தானே, கடன் வாங்குங்க. அந்த மாதரசி சொல்றாங்க, கடன் வாங்குங்க. சரி, கடன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணோம். ஒரு காதல் கொண்டேன் வந்தது. செல்வராகவன் ஜெயிச்சாரு, தனுஷ் ஜெயிச்சாரு. என் குடும்பமே அந்த படத்துலதான் நின்னது. இன்னைக்கு இங்க நிக்கிறது காரணமே அந்த படம் தான். இதுக்கெல்லாம் காரணம் சினிமா அறிவில்லை, கல்வி. இந்த முடிவை நீ எடு அப்படின்னு எனக்கு தீர்மானம் கொடுத்தது அந்த எஜுகேஷன். செல்வராகவன் படிச்ச படிப்பு, அவன் படத்துல பாருங்க, நான் எடுத்த படம் மாதிரி இருக்கவே. என் படத்துல நல்லா தெரியும், ஒரு பட்டிக்காட்டான் எடுத்த படம் நல்லா தெரியும். அவன் படம் என்கிட்ட இன்னும் துள்ளுவது இளமை எடுக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தது அவர் தான் கொடுத்தாரு. கல்வி அங்க வரை கூட வருது, இன்னைக்கும் கூட வருது. அதனால இந்த கல்விங்கிறதுல உங்களுக்கு இன்னொரு கூட கொஞ்சம் பொறுப்பு இருக்கு. புத்தகங்களை படிக்க வைப்பது மட்டும் கல்வி அல்ல.
இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் இருக்கு. இந்த கிரிக்கெட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், எத்தனை பேர் பாதுகாப்பு, எத்தனை கோடி டர்ன் ஓவர், அரசியல் எவ்வளவு, ராணுவம் எவ்வளவு, இதுல எந்த முக்கியத்துவமாவது விவசாயத்துக்கு கொடுக்கப்படுதா? விவசாயி தான் உலகத்துக்கே கடவுள். அவன் சோறு போட்டாதான் ராணுவ வீரன் நெஞ்ச நிமித்தி எதிரிய சுடுறான்னு மார்பை காட்ட முடியும். இந்த கிரிக்கெட்டுக்காரன் முடிச்சு பேட் அடிக்க முடியும். இதுல ஒரு பகுதியாவது செலவு பண்ணி அந்த விவசாயத்தை பாதுகாத்தா, இப்ப கூட சமீபத்துல வந்த அரசியல் கட்சிகள்லாம் கொடுத்த அறிவிப்புகள்லாம் பார்த்தேன். ஒருத்தர் கூட விவசாயத்துக்குன்னு ஒண்ணுமே சொல்லல. நீங்க இந்த மாணவர்களுக்கு கூட அந்த விவசாயத்தையும் சேர்த்து சொல்லி கொடுத்தீங்கன்னா, இந்த நாடு விவசாயம் இல்லாத எந்த நாடுமே செழிக்காது. விவசாயம் தான் முக்கியம். எனக்கு கலப்பை பிடிச்சி உழ தெரியும், மண்வெட்டி பிடிச்சி வெட்ட தெரியும், விதை விதைக்க தெரியும், எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இங்க வந்திருக்கு. இன்னைக்கும் எனக்கு சினிமா இல்லைன்னா போடா, நான் பாட்டில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு உழுது பொழைச்சிருவேன். அது இல்லைன்னா நீங்க அதை செய்யலாம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதையும் ஒரு பாடமா வைக்கலாம். இல்ல இதுக்கு வர்றவங்க இப்படி வரணும்னா இது பண்ணிருக்கணும். இப்ப காந்தி கிராமம்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அங்க நான் விசிட்டிங் ப்ரொஃபஸரா வச்சிருக்கேன். சொல்லி தனியா அது ஒரு இயக்கமாக வச்சிருக்கிறோம். சொல்லுங்க. அசட் அக்ரிஃபோர்ஸ்ன்னு சொல்லி தனியா ஒரு இயக்கமாக வச்சிருக்கிறோம். ஒரு முக்கியமான நோக்கம் வந்து அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அகில், முகில், கருங்காலி, மருதம், வில்வம், விழுப்பை, வேம்பு, இது மாதிரி எண்ணற்ற மரங்கள்லாம் இருக்கு. நம்ம மண் சார்ந்த மரங்கள்லாம் இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு மீடியாலையும் பேசியிருக்கேன். அந்த மரங்களை மட்டுமே பள்ளி குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் அதோட விழிப்புணர்வை சொல்லி கொடுத்து அவங்களையே அதோட வளர்க்க வச்ச ஒரு பயன்களையே அனுபவிக்க வச்சுட்டு இருக்கிறோம். இது கடந்த ஒரு 8-9 வருஷமா அதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது போக இப்ப இயற்கை வேளாண்மை பத்தி நான் பர்சனலா கத்துக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஊர்ல இருக்கிற என்னோட விவசாய நிலங்கள்ல முழுமையா நான் முதல்ல கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்னோட தம்பி தங்கச்சிங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றீங்க. அது வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டியதில்லை. நீங்க விவசாயத்துக்கு டீச்சர் போடாதீங்க, ஒரு விவசாயி பிடிச்சிட்டு வந்து சொல்லி கொடுக்க சொல்லுங்க. அவன் தான் கரெக்டா சொல்லுவான். ஏ இங்க புடுறா கலப்பைய. ஏன்னா முன்னாடி இருந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க பண்ணுவாங்க. டீச்சர் வச்சோம்னா எந்த டீச்சர் பேச்சு இல்ல. இந்த காந்தி கிராம யூனிவர்சிட்டியில அப்படி இருக்குங்க. அது நிறைய நடந்து போறதுக்கு வழிகள் நிறைய இருக்கும். அங்க நான் தான் ஆனரரி ப்ரொஃபஸரா போயிட்டு இருக்கிறேன். சினிமா பத்தி தான் சொல்லி கொடுக்க சொல்றாங்க. விவசாயத்தை பத்தி சொல்லி கொடுக்க சொன்னா நல்லா சொல்லி கொடுப்பேன். அங்க அவங்க விவசாயம் பண்றாங்க. மாணவர்களுக்கு கூட்டு போயிடுங்க. கண்டிப்பா கட்டாயம் நீங்க வந்து மாணவர்களுக்கு அவங்க விவசாயம் கத்து கொடுக்குறாங்க. அது இருந்தால்தான் நீங்க செய்யறது உண்மையான தொண்டு. இன்னைக்கு அதர்வைஸ் வெறும் படிப்பு வழி நடத்த உதவும், அறிவை மாற்றும். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவன் கை நாட்டா இருக்கிறத விட இது கொஞ்சம் பெட்டர், கொஞ்சம் மேல் தான். ஆனா இன்னைக்கு ரொம்ப பெரிய தவறுகள்லாம் செய்யறது படிச்சவன் தான். படிக்காதவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எத்தனை லட்சம் கோடிகளை கடன் வாங்கிட்டு வெளிநாட்டுல போய் தப்பிச்சிருக்கவங்களாம் எவ்வளவு ஒரு கிரிமினல்ஸ், எவ்வளவு படிச்சவனுங்க. படிச்சவங்க கையிலையும் திட்டம் போடுறவங்க கையிலையும் தான் மாட்டிக்கிட்டு முழிக்குது நாடு. தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய விங்க இன்னும் பெருசாக்குங்க. இதை நிறைய சோதனைகள் வரும். சும்மா இங்கிருந்து ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு. இந்த பசங்களை அந்த போதை கலாச்சாரத்திலிருந்து காப்பாத்துறது தான் நம்ம எல்லாருக்கும் தாய், தகப்பன், ஆசிரியர், ஆசிரியைகள் எல்லாருக்குமே அதுதான் முதல் கடமையா இருக்கணும். அதனால கற்பொழிப்பு கலாச்சாரம் இதெல்லாம் மாறணும்னா எஜுகேஷன். இன்னும் ஒரு 1000 பிரீட்டோக்கள் வரணும், அக்னி சிறுவர்கள் வரணும். ஜான் பிரீட்டோ இன்னும் நல்லா வளர்ந்து ரொம்ப பெருசா சாதிக்கணும். அவர் இன்னும் நிறைய விழாக்கள் நடத்தி நம்மெல்லாம் அதில் போய் கலந்துக்கணும். நம்ம ஆதரவுகள் என்னைக்கும் அவருக்கு இருக்கு. நன்றி, வணக்கம் சார். அநேகமா இந்த மேடையில தான் நீங்க நிறைய வாழ்க்கை பத்தி எல்லாம் பேசியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரே ஒரு கேள்வி சார் உங்ககிட்ட. இந்த போயஸ் கார்டனுக்கும் இந்த அரசியலுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் சென்னையிலன்னு சொல்லலாம். நிறைய அரசியல் பிறந்திருக்கு. உங்க குடும்பத்துல சென்னையிலேயே பவர்ஃபுல்லான இடம் கோபாலபுரம் தான். இப்ப இல்லையா? இல்ல, இப்பவும் இருக்கு. கோபாலபுரம் அங்கதான் இருக்கு. கலைஞர் அங்கதானே வாழ்ந்தார். ஒளி பிறந்த இடம். இப்ப எங்க அவர் இப்போ
போயஸ் கார்டனுக்கு அவரும் வந்துட்டார் போல் இருக்க, இளைய தளபதி வந்துட்டார் நினைக்கிறேன். வரப்போறதா சொல்லியிருக்காங்க. வரப்போறார், வரட்டும் நல்லா இருக்கட்டும். நமக்கு அரசியல் வேண்டாம். உங்க குடும்பத்தில இருந்து யாரும் எதிர்காலத்துல அரசியலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வரலாமா? இது வேணான்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? இல்ல வந்தா நல்லா வரமாட்டாங்கன்னு கணிக்கிறதுக்கு நம்ம யாரு? வரலாம், நம்ம வர முடியாது, வயசு போயிடுச்சு. என் மகன்கள் வரலாம், பேரன்கள் வரலாம். தனுஷ் சார் வருவாங்களா? அதான் அது எனக்கு தெரியாதுமா, நான் சொல்ல முடியாது. ஆ என்னன்னா விவசாயத்துக்கு முன்னாடி வந்து கிரிக்கெட்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து முக்கியமாக கொடுக்குறாங்க, அவங்க தான் உழைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை எனக்கு புரியல, நீங்கள் இங்கிலீஷ் வார்த்தையாக சொன்னீங்க. விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் தான் கடினமான ஒன்றுன்னு சொல்லி. ஆமாம். ஆஹா, அப்படி நான் சொல்ல வரல. ஸ்போர்ட்ஸ் தப்புன்னு நான் சொல்ல வரலைங்க. இல்ல சார், அவர் சொல்லியிருக்காரு. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அதெல்லாம் அவங்க கிட்ட வம்புல மாட்டி விடாதீங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸ்போர்ட்ஸை விட விவசாயம் தான் நம்பர் 1. விவசாயம் தான் ஜீவநாடி, உயிர் நாடி. சோறு திங்கலன்னா எவன் ஏன் உயிரோடு இருக்க முடியும்? சோறு தின்னா தானே ஸ்போர்ட்ஸுக்கு போக முடியும். எப்படி போக முடியும் ஸ்போர்ட்ஸுக்கு? அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் ஸ்போர்ட்ஸ் இருக்கணுங்கிறது ஒரு நாட்டை கட்டமைக்கிறது, இளைஞர்களை கட்டமைக்கிறது. விவசாயம் அப்படி கிடைக்காது. விவசாயம் உயிர்களை காப்பாத்துறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் விவசாயம் வேணும். ஆடு மாடெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு போகுதா? ஆடு மாட்டுக்கும் வேணும்ல. அதனால விவசாயத்தோட எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. விவசாயம்தான் உயிர் நாடி. விவசாயம் இல்லாத நாடு எதுவுமே உருப்படாது. இப்போ நம்ம ஊரில் பாருங்க, இந்த ரியல் எஸ்டேட் தான் நடக்குது, விவசாயம் நடக்கல. எவனுக்கும் உழ தெரியல. இவங்க இலவசம் 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 இலவசமாக பொண்டாட்டி வெட்டி வைப்போம்னு சொல்லலை. இன்னைக்கு அதையும் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், எவனுமே வேலைக்கு வர்றது இல்லையா? விவசாயம் பண்றதுக்கு ஆளுங்களே இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. மைக்கு சார் இதை மாட்டி விட போறாங்க சார். இல்லை இல்லை சார், சினிமா தான். இந்தியாவில் வந்து ராஜ் கபூர், ரிஷி கபூர் அவங்கெல்லாம் 3 தலைமுறையாக நடிக்க வந்துட்டாங்க. ஆமாம். இங்கேயும் வந்து சிவாஜி சார், பிரபு சார், விக்ரம் பிரபு சார் வந்துட்டாங்க. தெலுங்குலையும் நாகார்ஜுனா, அவர் பையன் அகில் வரைக்கும் வந்துட்டாரு. உங்க பேரன் வந்து நல்ல இப்ப நல்ல பெருசா இதா இருக்கா. தனுஷ் சார் 2 பையன். அப்ப பெருமைப்பட வேண்டியது தானே. அவங்க வரிசையில நானும் வந்துட்டேனே. நடிக்க வர போறாங்களா? ஒரு டைரக்ஷன்ல ஏதாவது வாய்ப்பு இருக்கா? யாருக்கு? உங்க பேரனுக்கு சார். அவன் 3வது படம் பண்ணிட்டானே. யாரு நீங்க? யாத்ராவை சொல்றீங்க? ஆமா சார். வருவாரு. அதுல இந்த வீட்டுல இன்னும் 4-5 பேருக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒருத்தர் வந்துட்டார், அவர் என் மகளோட பையன் பவிஷ்ங்கிறவர். அவர் இப்போ 5வது கூட பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அப்படி வருது. அது நிறைய பேருக்கு வருது. இவர் யாத்ரா வருவார், லிங்கா வருவார். இன்னொருத்தன் இப்போவே அசிஸ்டன்ட் டைரக்டரை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் டைரக்டர் ஆவான். அவ்வளோதான். இங்கே சாப்பிட்டுட்டு எங்கே போய் வேலை செய்கிறது? ஓகே, நன்றி, வணக்கம். வேற ஏதாவது கேள்வி ஜான் பிரிட்டோ சார்ட்ட கேக்குறீங்களா? சார் உங்க கையால அந்த புத்தகத்தை மட்டும் வந்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம் சார். பேசுங்க. ஒரே நிமிஷம். அதாவது இது ஒரு 25 படம் பண்ணியிருக்கேன், நான் இயக்கியிருக்கேன், தயாரிச்சிருக்கேன், எல்லாம் சேர்த்து. இது எல்லாத்தையும் விட பெரிய புகழ், பெரிய பெருமை எதில் கிடைச்சதுன்னா இதில் கிடைச்சது. நூல். இதுக்கு முன்னாடி ஒரு நூல் பாமர இலக்கியம் அப்படின்னு நம்ம மண்ணுடைய கலாச்சாரத்தை பற்றி ஒன்று எழுதியிருக்கேன். இது 2வது நூல். இது அது எடுத்து வரலன்னு நினைக்கிறேன். பாமர இலக்கியம் எடுத்துட்டு வரல. இதுதான் எனக்கு ஒரு ரொம்ப பெருமை. இது யாருக்குமா கொடுக்கணும்? சிறப்பு விருந்தினர்களுக்கு கொடுக்கணும் சார். 2 வால்யூம் சார் உங்க கையில கொடுக்கணும் சார். வால்யூம் கொடுக்குறேன். இந்த 2 போதும் இதான் இருக்கு. அக்னி சிறகுகள் இந்த விழாவை சிறப்பாக்கிய அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும்.
மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். தேங்க்யூ. ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமா? அவங்க மட்டும் கேட்டு நீங்க வாங்க சார். உங்களே இல்ல, அது ஜான் பிரிட்டோ கிட்ட தான் கேட்கணுமா? உங்ககிட்ட இல்ல, எங்களோட விஷனும் இந்த கவர்மெண்டோட விஷனும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது உங்களுக்கு அப்படி தெரியுது. நாங்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருக்கிறோம். அண்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதும் யங்ஸ்டர்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட விஷனும் எங்களோட விஷனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால அவங்களோட பார்வை எப்படி தெரியுது. கவர்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்கள் சப்போர்ட்டிவாக இருக்குமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுவோம். நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வந்துடும். கண்டிப்பாக எல்லாரும் பயன்பெறுவாங்க. நீங்கள் தானே இந்தியாவின் கண்ணாடி, உலகத்தின் கண்ணாடி. நீங்கள் தான், உங்களை பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் என்ன நடக்குன்னு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். கொண்டு போய் சேர்த்துருங்க, பயன்பெறுறவங்க பயன்பெற்றுக்கிட்டும். கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற மாணவனை கூட நீங்கள் கதாநாயகனை மாற்றக்கூடிய வல்லமை உங்களோட பேனாவில் இருக்குது, உங்களோட கேமராவில் இருக்குது. தயவு செஞ்சு கடைக்கோடி மாணவனையும் ஒரு கதாநாயகனை மாற்றி கொடுங்க. தேங்க்யூ சார். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஆனா ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டு அப்புறம் எனக்கு கீழே போனதுக்கு அப்புறம் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அட்டென்ஷன் கொஞ்சம் கேக்குதுங்களா எல்லாருக்கும்? நான் இது என்னோட வார்த்தையா சொல்லல, அக்னி சிறகுகள்ல இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கோட சார்பாகவும் வாலண்டியர்ஸோட சார்பாகவும் அக்னி சிறகுகள் அப்படிங்கிற ஒரு 5500 குடும்பங்களின் சார்பாகவும் இன்றைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்க சொன்னாங்க. அதை நான் உங்களுக்கு தெரிவிச்சிட்டேன். சரிங்களா? சோ என்னோட சார்பிலையும் சேர்த்து நான் தெரிவிச்சுக்கிறேன்.